ஸ்ரவணம், தூர தரிசனம், தூர சஞ்சாரம், அனிமா மகிமா லகிமா கரிமா, ஆகாசத்துல பறக்கிறது, சமுத்திரத்து மேல நடக்கிறது, ஒரே சமயத்துல இங்கேயும் காட்சி கொடுக்கறது, இன்னொரு இடத்துலயும் காட்சி கொடுக்கறது, அங்க யார் என்ன பேசுறாருங்கிறத இங்க சொல்றது. சொல்ல முடியுமான்னா முடியும். அமெரிக்கால இப்ப அவர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதெல்லாம் நிரூபிச்சவெல்லாம் இருக்கா, நிரூபிச்ச மகான்கள்லாம் இருக்கா. நிறைய பேர்கள் நம்ம நம்ம தேசங்கள்ல நிறைய மகான்கள் இருந்திருக்காங்க. சமீப காலத்துல சாந்தானந்தான்னு ஒரு மகான் இருந்தார் புதுக்கோட்டையில. நம்ம ஆச்சாரியாலாம் இந்த காரியங்கள்லாம் வெளியில பிரசித்தியா பண்ணல. ஆனா அவளுக்கு இந்த சக்தி உண்டு, ஆனா பண்ணல. சாந்தானந்தா அப்ப மடங்கள்லாம் கிடையாது அவருக்கு. அவர் மதுரையில இருந்தார். மதுரையில இருக்கும்போது அவரோட ஒரு சித்தர் கூட சுத்தினார். ரெண்டு பேருக்குள்ள ஒரு பேச்சு வந்தது. எல்லாரும் பிரிட்டிஷ் லண்டன்ங்கிறாங்க. சாமிஜி லண்டன்ல அப்படி என்ன விசேஷம்னு கேட்டார். உடனே சாந்தானந்தா சொன்னாரு, உனக்கு என்ன லண்டன் பார்க்கணுமான்னார். அப்படிதான் விசேஷமானார். என் கையை பிடினார். பிடிச்சா ரெண்டு பேரும் லண்டன் கடத்துல நிற்கிறார். லண்டனை சுத்தி பார்த்துட்டார். திரும்பி கண்ணை மூடினார். திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வந்துட்டார். இது எப்படி தெரியும், வெளியில எப்படி வந்தது அப்படின்னா, சாந்தானந்தாட்ட ஒருத்தர் வந்தார் ஒரு வியாதிக்காக. அந்த வியாதிக்கு மருந்து லண்டன்ல இருந்து தான் வரணும்னா, சாந்தானந்த சுவாமிகள் சொன்னார், லண்டன்ல இந்த பெயர்ல ஒரு மெடிக்கல் கடை இருக்கு, அந்த மெடிக்கல் கடைக்கு நீ லெட்டர் எழுதி கேட்டேன்னா அனுப்புவா அப்படின்னா. நானே லண்டன் போய் வாங்கிக்கிறேன்னா. அவர் ஒரு பணக்காரர் போனா அவர் ஒரு குஜராத்திக்காரர் அந்த லண்டன் மெடிக்கல் வச்சிருந்தவர். அந்த கடையில பார்த்தா சாந்தானந்தா உட்கார்ந்துருக்கு, இவர் பாத பூஜை பண்ற போட்டோ இருந்தது. உடனே அவரை கேட்டார், இவர் எப்படி பழக்கம்னார். இங்க வந்திருந்தார் கடைக்குன்னார் அவர். சாந்தானந்த சுவாமிகள் வெளிநாடு போனதே கிடையாது. அதான் விஷயம். அவர் வெளிநாடு போனதே கிடையாது. அவர் போட்டோ எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இங்க வந்தார், கடைக்கு வந்தார், நான் பாத பூஜை பண்ணினேன் அப்படிங்கிறார். எதை நம்பருக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி 1000 கதை சொல்லலாம். இதை மற்ற மதங்களோ மற்ற இது மாதிரியோ நமக்கு இதை சொல்லி பொய் சொல்லி நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நம்பிக்கைக்காக சொல்றேன். உடனே அப்படி யாராவது செய்வேன் நான் சொன்னா அவனை நம்பாதீங்க, அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம். கண்டாரும் கிடையாது, வெண்டாரும் சொன்னதில்லை. ஒருத்தன் நிஜமாவே பகவானை பார்த்திருந்தான்னா வாயால சொல்ல மாட்டான். அந்த விஷயத்தை சொன்னான்னா அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம். இவர் அந்த சக்திகள்லாம் இருக்கு பாருங்க. இது ஒவ்வொரு தேவதை. கிருஷ்ணாவதாரத்தை கவனிச்சுட்டே வந்தோம்னா இந்திரனை ஜெயிச்சார், வருணனை ஜெயிச்சார், நாகர்களை ஜெயிச்சார், மிருதபுத்திர ஆணையத்துல யமனை ஜெயிக்க போறார், பானாசுரனோட யுத்தத்துல சிவபெருமான ஜெயிக்க போறார், பிரம்மாவை ஜெயிச்சுட்டார், அக்னி பகவான தாவாக்னி பக்ஷணம்னு ஜெயிச்சுட்டார். இப்படி எல்லா அஷ்டதிக்பாலகர்கள், ஆதிகாரிய புருஷர்கள், எல்லா தெய்வங்களையும் ஜெயிச்சுன்னு வந்த பகவான் மன்மதனுக்கு ஒரு திமிரு இருந்தது. உலகத்துல தன்னை ஜெயிச்சவன் யாரும் கிடையாது அப்படின்னு. இல்லையே, சிவபெருமான் ஜெயிச்சாரே. ஸ்மரஹரன்னு பேரு பகவான். அமரத்துல ஒரு வார்த்தை, ஹர ஹரஸ்மரஹரோ பர்கஸ்திரிபுராந்தக. அமரம்னு ஒரு குக்கு. இந்த சம்ஸ்கிருதம் படிக்கிறவா எல்லாரும் பைகாட்டு பண்ணணும். எல்லாம் சம்ஸ்கிருதம் ஒரே பெயர்ல உள்ள பொருள் உள்ள எல்லா வார்த்தையும் சேர்ந்து நமக்கு டிக்ஷனரி மாதிரி இருக்கும். ஹரஹா ஸ்மரஹரஹா பர்கஹா திரம்பகஹா திரிபுர, இதெல்லாம் சிவபெருமான் பேர். அதுல ஸ்மரஹரன்னா மன்மதனை எரிச்சவர்னு அர்த்தம். சில பேருக்கு பேர் வந்துடும் புளுக்குல. நிஜமாவே அது நடந்துதான்னு கேட்டா சந்தேகம். இப்ப சிவபெருமான் மன்மதனை ஜெயிச்சாரா இல்லையான்னா, ஜெயிச்சாருன்னு சொல்லலாம், ஜெயிக்கலன்னு சொல்லலாம். ஜெயிச்சார்னா மன்மதனை எரிச்சார்னு சொல்லலாம். ஆனா அதே சிவபெருமானே ஏமாந்ததுனாலதானே நாம சபரிமலை போயிட்டு வரோம். அடுத்த கதை ஒண்ணு இருக்கணும். சிவபெருமானே அந்த மன்மதன்ட்ட மயங்கினதுனாலதானே, மன்மத வலையில விழுந்ததுனாலதானே நாம சபரிமலை போயிட்டு வரோம். அதனால மன்மதன அந்த ஒரு திமிரு இருக்க. இந்த ராசக்கிரிடையே மன்மத ஜெயம்னு பேரு. பிரம்மாதி ஜெய சம்ரூட தர்ப்ப கந்தர்ப்பன்னு மன்மதனுக்கு பேரு. தர்ப்பா, தர்ப்பம்னா
ஆணவம். ஜெயதி ஸ்ரீபதிர் கோபி. இத்தனை பெண்களோட சேர்ந்து பகவான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட சரி, காமசுகம் கிடையாது. அது எப்படி சார்னா, எந்த ஒரு ஆனந்தத்தோட கோபிகைகள் வந்தார்களோ அது 100 மடங்காகி திரும்பி போனார்கள். சிற்றின்பத்துக்கு அது அல்ல, அது லட்சணம் கிடையாது. ஏன்னா இதுக்கு ஒரு எல்லை உண்டு, உச்ச நிலைன்னு ஒண்ணு உண்டு. புரியுற மாதிரி சொல்றேன். விஷய சுகத்துக்கும் இந்திரியத்துக்கும் பிரம்ம சுகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சாருவாகன் கேட்கிறான் ஆச்சாரியால. ஆதிசங்கரன் கேட்கிறான், இதுக்கு அதுக்கு என்ன சாருவாக மதம்னு உண்டு. ஆதிசங்கரத்தை கேட்கிறான், இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கு உச்ச நிலை உண்டு, அதுக்கு கிடையாதுன்னா. பிரதிக்ஷணம் வர்த்தமானம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம் அப்படின்னு மேல மேல வளர்ந்துட்டே போகுமே தவிர அதுக்கு எல்லாம் கிடையாதுன்னா. புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தனுக்கு அல்வா பிடிக்கும், ஸ்வீட்ல அல்வா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உட்காந்து அப்படின்னு சொல்லி 1 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்து அவனுக்கு கொடுத்தா எவ்வளவு சாப்பிடுவான்? 1 கிலோவையே சாப்பிடுறான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு கிலோவை போட்டா முதல் கிலோவை சாப்பிட்டா மாதிரி அடுத்த கிலோவை சாப்பிடணும். நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிடணும்னாலும் முடிஞ்ச அளவுக்குன்னா ஒரு 4-5 இது தாண்டின உடனே, கட்டம் தாண்டின உடனே அல்வான்னு வாங்கலாம். இந்த நாக்குக்கும் அந்த விஷயமாகிற அல்வாக்கும் ஒரு சம்சர்க்கம், ஒரு சேர்க்கை ஏற்பட முடிவுல இந்த நாக்குக்கு அந்த அல்வாவை பிடிக்காம போயிடுறது. கவனிச்சு கேட்கணும். நாக்குன்னு ஒரு சின்ன திருஷ்டாந்தத்துக்கு சொன்னேன். நம்ம ஞானேந்திரியமா உள்ள புலன் எல்லாத்துக்குமே அப்படிதான். கண்ணுக்கோ காதுக்கோ மூக்குக்கோ வாக்குக்கோ ஸ்பரிசத்துக்கோ எதை எடுத்தாலும் முடிவுல இதுக்கு எது சுகம் கொடுக்கறதுன்னு நாம் நினைக்கிறோமோ அந்த பொருளையே இதுக்கு பிடிக்காம போயிடும் அந்த சமயத்துல. அப்புறம் வேணா மறுநாளைக்கு பிடிக்கலாம், அது வேற விஷயம். இது விஷய சுகம்னு பேரு. பிரம்ம சுகம் அப்படி கிடையாது, மேல மேல வளர்ந்துட்டே போகும். எவ்வளவு ஆனந்தத்தோட வந்தார்களோ அது 100 மடங்காகி திரும்பி போனார்கள் அப்படிங்கிறதுதான் அடிப்படை. இதை மனசுல வச்சு ராசக்கிட்ட கேட்டா கிருஷ்ணன் பண்ணது ரைட்டா தப்பாங்கிற சம்சயமே வராது. இத்தனை கோபிகைகள் வந்து அவர்கள் எத்தனை கோபிகைகள் உண்டோ அத்தனை கிருஷ்ணன் ஆகி பகவான் எல்லார் பக்கத்திலையும் நின்று அப்படி முதுகுல தட்டி கொடுத்தான். டான்ஸுக்கு தயாரா எல்லாருக்கும் ஒரு திமிரு. தாசாந்த சௌபக மதம். என்ன திமிருன்னா, இன்னொருத்தர் பக்கத்துல கிருஷ்ணன் நிக்கிறானா நிக்கலையானே பார்க்கல, தன் பக்கத்துல நிக்கிறத மட்டும் கவனிச்சுட்டு நாம தான் அழகுன்னு. இத்தனை பேருக்கு மத்தியில நாம தான். இந்த எண்ணம் மட்டும் பெருமாள்கிட்ட வரவே கூடாது. பெருமாள் நமக்கு மட்டும்தான் கிருபை பண்றா, நமக்கு மட்டும்தான் கிருபை பண்ணுவா, நாம தான் பெருமாளுக்கு ஃபர்ஸ்ட், இந்த பேச்சே இருக்கக்கூடாது. இந்த எண்ணம் வந்ததுன்னா பெருமாள் தூக்கி போட்டுவார் வெளியில. நீ எந்த வகையிலையும் பெருமாளுக்கு தகுதி கிடையாது, பெருமாளுக்கு செஞ்சதை வசதியா நினைக்கவும் முடியாது. இப்ப ஒருத்தன்ட்டு ஒண்ணு இல்லைன்னா அதை அவனுக்கு செஞ்சோம்னா அவனுக்கு அது பெரிய விஷயம். பெருமாள்கிட்ட என்ன இல்லை, நீ செஞ்சது பெருமாளுக்கு பெருசு. நான் ஒரு டம்ளர் பால் நைவேத்தியம் பண்ணேன்னா அவர் படுத்துக்கிறதே பார்க்கலாம். நான் 1 கோடி ரூபாய் கோயிலுக்கு கொடுத்தேன்னா அவரை கொண்டாட்டியே ஸ்ரீபதி ஸ்ரீனிவாசன். நான் வஸ்திரம் சாத்துறேன்னா திருப்பதி வஸ்திரத்தை பாருங்க, ஒரு தடவை சாத்தினது ஒரு தடவை சாத்திக்க மாட்டார் பெருமாள். இன்னைக்கு பார்க்கணும். நான் ஒரு அர்ச்சாவதாரத்திலேயே இத்தனை மகிமையோட எத்தனை லட்சம் ஜனங்கள் ஒரு நாளைக்கு தரிசனம் பண்றது, எத்தனை லட்சம் ஜனங்களுக்கு சாப்பாடு போடுறா, எத்தனை கோடி ரூபாய் பணம் வர்றது, எத்தனையோ மதங்கள் தலையால தண்ணி குடிக்கிறது. இந்த கூட்டத்தை வரவழைக்கிறதுக்கு தலையால தண்ணி குடிக்கிறது. ரோட்ல போறவன் வரவனுக்கெல்லாம் பிட் நோட்டீஸ் கொடுத்து, அவனுக்கெல்லாம் கடன் கொடுத்து, ஆட்டோ வாங்கி கொடுத்து, மானியம் கொடுத்து, பணம் கொடுத்து, மதமாற்றம் பண்ணி, பிரச்சாரம் பண்ணி, உனக்கு ஃப்ரீயா படிப்பு தரேன், உனக்கு ஃப்ரீயா வந்து நான் மருத்துவம் பண்ணி தரேன், உன் வீட்டுல வந்து ஃப்ரீயா நான் பாத்திரம் யாரா பண்ணினாலும் எல்லாத்தையும் பண்ணிட்டு சைட்ல போய் மாரியம்மனை கூட்டு விட்டுருவான். ஒன்னாலெல்லாம் மாத்தவே முடியாது. மாத்தினா மாறி இருக்கும். கூலிக்காக மேடையில வேணா கத்துவனே தவிர
தனிப்பட்ட முறையில பார்த்தா எல்லாரும் கோவிலுக்கு போறவன் தான், எல்லாரும் சாமி கும்பிடுறவன் தான். அதனாலதான் நாங்க தனிப்பட்ட முறையில ஒருத்தரை நாம விமர்சிக்கவே வேண்டாம், அவசியம் இல்லை. சித்தாந்தத்தை தான் நம்ம விமர்சிக்கிறோமே தவிர தனிப்பட்ட முறையில எல்லாருமே இந்த நம்பிக்கை உள்ளவா தானே. இந்த சித்தாந்த பிரச்சாரத்துக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், அதுதான் விஷயம். கடவுள் மறுப்பு பிரச்சாரத்துக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோமே தவிர கடவுள் மறுப்ப செய்யறவனுக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. ஏன்னா அவன் பேசுறது கூலிக்கு மாரடிக்கிறவன் அவனுக்கே தெரியும். அவன் தனிப்பட்ட முறையில அதை செய்யறான், தெய்வத்தை வழிபடுறாங்கிறது நமக்கே தெரியும். அவன் இருக்கிறதே அவனை போய் இருக்கு நம்ம நோண்டுவான். இந்த மதம் இருக்கே அது எல்லாருக்கும் வரும். தெய்வத்துக்கிட்ட வந்து எல்லா விஷயத்திலும் படிப்புனால வரலாம், பதவியினால வரலாம், பணத்தினால வரலாம். எந்த வகையில மதம் கர்வம் ஆணவம் வந்தாலும் தெய்வம் அவனுக்கு கிட்ட இருக்காது. உடனே பகவான் மறைஞ்சு போக கோபிகைகள்லாம் பகவானை குறிச்சு பண்ணின கானத்துக்கு தான் கோபிகா கீதம்னு பேர். ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனாம் ரஜஹ ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி தயித திருஷ்யதாம் கிருஷ்ணா திக்ஷுதாவகா துயித்ருதாசவஹ கிருஷ்ணா த்வம் விசின்வதே நகலு தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபஹம் ஸ்ரவணமங்கலம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம் விக்ருணந்தி யே கிருஷ்ணா புவிதார்ச்சனா. பகவான் தெரிஞ்சுதான் நாங்க வந்தோம். நீ ஒரு ராஜகுமாரனோ ஒரு ஆண்மகனோ நாங்கெல்லாம் பெண்கள்னோ அந்த ஈர்ப்புல வரல. நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகினாம் அந்தராத்மதற்கு. உன்னை பரமாத்மான்னு தெரிஞ்சு நாங்க வந்தோம். உன்னுடைய கதாமிருதத்தினால நாங்க ஜீவிக்கிறோம். எங்க விட்டுட்டு பேட்ட நீ போனாலே எங்களுக்கு உயிர் போயிடும். ஏன்னா கோபிகைகளுக்கு ஜீவனமே கிருஷ்ணன் தான். கோவிந்தம் மம ஜீவனம்னு பஜன சம்பிரதாயத்துல ஒரு பாட்டு உண்டு. அவ்வளவு தூரம் வேண்டாம். இப்ப நான் கதை ஆரம்பிக்கிறதேவே ஜானகி காந்தஸ்மரணம் அப்படிங்கிறேன், உடனே ஜெய ஜெய ராம ராமாங்கிறேன், நம பார்வதி பதையேங்கிறேன், உடனே ஹரஹர மகாதேவான்னு சொல்றேன். அது மாதிரி ருக்மணி காந்தஸ்மரணம்னு நான் சொல்றேன், அப்படி சொல்லல. கோபிகா ஜீவனஸ்மரணம் அப்படின்னு தானே சொல்றோம். கோபிகைகளுக்கு ஜீவனம், உயிர் வாழறதுக்கு ஆதாரமே எதுன்னா கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன்ங்கிற ஒரு நினைப்பு இல்லைன்னா உயிர் போயிடும் கோபிகைகள். அப்பேற்பட்ட பக்தி கோபிகைகளோட பக்தி. கோபிகைகள் அப்படி கானம் பண்ணினோடனே பகவான் வந்து எத்தனை கோபிகைகள் உண்டோ அத்தனை கோபிகைகள் ஆடி அவர்களோட சேர்ந்து பகவான் அப்படி ராசக்கிரீட பண்றார். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவஞ்ச அந்தரேன அங்கனாம் இத்தமா கல்பிதே மண்டலே மத்யகா சஞ்சகம் வேணுனா தேவகி நந்தனா. அங்கனாம் அங்கனாம் ஒரு பக்கம் ஒரு கோபிகை, இன்னொரு பக்கம் ஒரு கோபிகை, நடுப்புல ஒரு கிருஷ்ணன். இது ஒரு செட்டு. இன்னொரு செட்டு மாதவம் மாதவஞ்ச அந்தரேன அங்கனாம். இந்த பக்கம் ஒரு கிருஷ்ணன், அந்த பக்கம் ஒரு கிருஷ்ணன், நடுப்புல ஒரு கோபிகை. இந்த செட்டை சேர்த்து விட்டா எப்படி சேர்த்தாலும் கரெக்டா இருக்கும் பாக்குறது. இப்படி சுத்த விட்டுட்டு நடுப்புல ஒரு கிருஷ்ணன் நின்று வேணுகானம் பண்றானே அவன் தான் ஒரிஜினல் கிருஷ்ணன். இது பார்க்கறதுக்கு தோற்றம். நிஜமாவே பகவான் இத்தனை ரூபத்தை எடுத்து பண்ணினா இதுல இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்னா நடுப்புல வேணுகானம் பண்ணி வந்துதான் ஒரிஜினல் கிருஷ்ணன். மற்றதெல்லாம் பகவான் அத்தனை ரூபத்தை எடுத்துட்டான் அப்படின்னு தான் சொல்றோம். அப்படி எடுத்துக்க முடியுமான்னா இந்த இன்னைக்கு மாறி போயிடுது. பழைய காலத்துல இந்த வீடியோ எடுக்கும் தெரியுமா, கல்யாணத்துல இந்த வீடியோ எடுத்துட்டு கடைசியில முடிகிற சமயத்துல தம்பதிகளை வச்சு எடுப்பா. இருக்கிறதே ஒரு லென்ஸ் போடுவாவா. இந்த லென்ஸ் போட்டா நடுப்புல ஒரு இது இருக்கும், இப்படி சுத்தி வரும்.
10 செட்டு, அதே ரூபம் 10 செட்டா சுத்தி வரும். இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும். ஒரு சாதாரண லென்ஸுக்கே இத்தனை சக்தி உண்டுன்னா பகவானுக்கு சக்தி கிடையாது. கோபிகா கீதம் பண்ணி பகவான் ராசக்கிரீடை பண்ணி பகவான் கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ணினா, கம்சனுக்கு இந்த பிருந்தாவனத்துல இருக்கிறது தான் கிருஷ்ணன் தெரிஞ்சு கிருஷ்ணனோட சித்தப்பாவான அக்ரூரர் அனுப்புறான். அக்ரூரர் போய் எதுக்குன்னா கிருஷ்ணனை கொல்றதுக்காக என்ன கிளம்பி வந்தார் அக்ரூரர். அக்ரூருக்கு கிருஷ்ண பக்தி உண்டு. அப்படி இருக்கிறதே அவர் கிளம்பி வருவாரான்னா ஒரு நிலைக்கு மேல போயிட்டா அந்த தாட்டே வேற மாதிரியா இருக்கு. அவன் நினைக்கிறான் கொல்லணும்னு, அவன் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டுதான் அப்புறம் தெய்வம்னு நினைச்சு அவ நினைக்கிறது அப்படியே நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் தெய்வமே அவசியம் இல்லையே. என்னமோ நினைக்கிறான், அடுத்த வேலை காபி கூட வழி இல்லாம தான் நிற்கிறான். இது ஒரு விஷயம். நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துருச்சுன்னா அது பெரிய பிரச்சனை இருக்கு. நல்ல நினைப்பு நமக்கு வரும்னு சொல்ல முடியாது. அது ஒண்ணு இருக்கணும். வந்தா கிருஷ்ணன் ஆக்ஷன் போறதுக்கு கிருஷ்ணன் ரகசியமா சொன்னார். கம்சன் கூப்பிட்டதே கொல்றதுக்காக என்னார். அவர் சொன்ன வார்த்தை அப்படிதான். பகவான் சொன்னா கொன்னா போச்சுடணும். கம்சன் கூப்பிட்டது கொல்றதுக்காக என்ன, கொன்னா போச்சு. கொல்லனும் அழிச்சுவான்னு சொன்னான் கம்சன். அது அப்படியே சொன்னார். அக்ரூரர் என்ன நினைச்சார், நீ அவனை கொல்லுவியோ அவன் உன்னை கொல்லுவானோ, அது தெய்வ சங்கல்பம். நான் போய் அழிச்சுன்னு வரேன்னா பகவானும் அதே மாதிரியே வந்தான், கம்சனை கொன்னான். கொன்னா கம்சனோட மாமனாருக்கு ஜராசந்தன் பேர். அவனுக்கு கம்சனுக்கு 2 சம்சாரம். அஸ்தி பிராப்தி. இந்த அயோக்கிய பசங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா 2, 3, 4, 5 இப்படிதான். அவனுக்கு 2 சம்சாரம், அஸ்தி பிராப்தி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 சம்சாரமும் போய் தன் அப்பாட்ட முறையிட, அவ அப்பா என்ன பண்ணா, இங்க டிஸ்டர்ப் பண்ண பகவான் இப்படியே இங்க மதுரா இந்த பிருந்தாவனத்துல உள்ள அத்தனை யாதவர்களையும் ஒரு செட் அப்படியே துவாரகைக்கு மாத்திட்டான். அங்க ஒரு நகர நிர்மாணம் பண்ணி அங்க அரண்மனை எல்லாம் கட்டி, பகவான் கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுட்டு போறது அந்த அரண்மனை எல்லாம் கலைச்சிட்டு சமுத்திரத்துல முழுகடிச்சுட்டு போயிட்டாருன்னு இன்னைக்கு அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்கான். இன்னைக்கு சமுத்திரத்துக்கு அடியில குஜராத்ல அரண்மனை இருக்குங்கிறதெல்லாம் படம் எடுத்து வீடியோ எடுத்து சமுத்திரத்துக்குள்ள போய் அதை பிஎம் பாக்குற மாதிரி வேற ஒரு வீடியோ, அதெல்லாம் அப்படியே அரண்மனை எல்லாம் இருக்கு அப்படி. ஏன்னா நம்மளோடதெல்லாம் வெறும் கட்டுக்கதை இல்லை. அதுக்காக சொல்லவன் பலராம சுவாமிக்கு ரேவதிங்கிற பெண்ணோட கல்யாணம் ஆச்சு. பகவானுடைய கல்யாணம் வரது விதர்ப தேசம்ங்கிற இன்றைய நாக்பூர் இருக்கு பாருங்க, அதுதான் விதர்ப தேசம்னு பேரு. ஹெட் குவார்டர் அதுதான். அது ஆண்ட ராஜாவுக்கு பீஷ்மகன்னு பேரு. அவனுக்கு 5 மகன், 1 மகள். மகளுக்கு ருக்மணின்னு பேரு. இந்த ருக்மணிங்கிற பெண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணனை பத்தி சொல்லி 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 ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தவா, அம்மா எல்லாரும் சொல்லி சொல்லி துவாரகையில உள்ள கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளுக்கு ஆசை மனசுல. கல்யாண காலம் வரத்த ருக்மணியோட அண்ணாவுக்கு ருக்மின்னு பேரு. அவன் என்ன பண்ணினா, இந்த பெண்ணை ருக்மணிக்கு கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, சிசுபாலன்னு இருக்கா சேதி தேசத்து அரசன், அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவன் கெட்டவனாச்சேடா, அவன் அயோக்கியனாச்சேடா அப்படின்னு சொல்றார் பீஷ்மகர். அதுக்கு அவன் சொல்றான், இன்றைய ட்ரெண்டே கற்றவாளோட ரிலேஷன் வச்சுக்கிறது தான். அதுதான் கரெக்டா இருக்கும். அதனால நான் அவனோட தான் வச்சுக்கணும், அப்பதான் பலமா இருக்கும்னு சொல்ல தொலைஞ்சு போனார். கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணினா ருக்மிணிக்கு வருத்தமா போயிடுது. விசிந்தி ஆப்தம் த்விஜம் கஞ்சித்து அப்படிங்கிறார். நம்ம தனக்கு வேண்டிய ஒரு பிராமணனை கூப்பிட்டு தன் மனோ எண்ணத்தை சொல்லி அனுப்பிச்சால் அப்படின்னு தான் அங்க பதம். அந்த பிராமணர்கிட்ட சொன்னார், 7 ஸ்லோகம் சொன்னார். அந்த பிராமணர் என்ன பண்ணினார்னா, இந்த ருக்மிணிகிட்ட கேட்டுட்டு அடுத்த செகண்ட் துவாரகாம் சசமபேத்திய அப்படின்னு துவாரகைக்கு போனார்னு இருக்கு. நாக்பூர் எங்க இருக்கு, துவாரகை எங்க இருக்கு, அடுத்த செகண்ட் சில நிமிஷத்துக்குள்ள அங்க போக முடியுமா?
அப்ப யார் வந்ததுன்னா, அதனாலதான் சுகாச்சாரியால் சொல்லும்போது த்விஜம்னா. த்விஜம் அப்படின்னா பிராமணனுக்கும் பெயர், பறவைக்கும் பெயர். முதலாளே சொன்ன பார்ப்புன்னா பறவை, பார்ப்பான்னா பிராமணன். இருப்பிறப்பாளன்னு அர்த்தம். பறவைகள்லாம் முட்டையா ஒரு தடவை பிறக்கிறது, அப்புறம் முட்டையிலேருந்து ஒரு தடவை பிறக்கிறது. அது மாதிரி இவன் அம்மா வயத்துல ஒரு தடவை பிறந்துட்டு அப்புறம் இவனுக்கு உபநயனாதி சம்ஸ்காரங்களால கர்மனா ஜாயத்தே த்விஜஹா, ரெண்டாவது பிறப்பு அப்பதான் அடையறானவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுக்கு அது பிறகு சாதாரண மனுஷன் தான் அவன். இப்ப வந்தது த்விஜன்னா பறவைனா. பறவைனா யாருன்னா கருட பகவான், பெரியாழ்வார், பெரிய திருவடி, அவர் தான் வந்தது. ஏன்னா அவருக்கு ஒரு குறை. பெரிய திருவடிதான் பெருமாள் கோவில்ல வச்சு அமக்கலப்படும் கருட வாகனம்னு. இந்த ராமாவதாரத்துக்கு அப்புறம் இவரை யாரும் திரும்பி பார்க்கறதே இல்லை. எல்லாம் ஆஞ்சநேயருக்கு தான் மதிப்பு. படமாலை சாத்தி, வெண்ணையை சாத்தி, சிந்துவத்தை சாத்தி, இதெல்லாம் கூட நியாயம். வெத்தலை மாலையை போட்டு, இதை யார் சொல்றான்னு எனக்கே தெரியும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கோ, வெத்தலை மாலை இங்க போட சொல்லி இருக்கு, இந்த சாஸ்திரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. பெரிய பெருமா ஆஞ்சநேய சுவாமி போய் சீதையும் ராமனையும் சேர்த்து வச்சால் அப்படின்ன உடனே ஆஞ்சநேயரை எல்லாரும் கொண்டாடுறோம், நம்ம கஷ்டத்தை போக்குவார். அது மாதிரி நமக்கும் ஒரு பெருமை வரணும்னு தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கிறதுக்காக வந்தார் கருடாழ்வார். பகவான்கிட்ட சொல்ல, பகவான் கிளம்பி வர, ருக்மிணி தேவி கல்யாணத்துக்கு முதல் நாள் அம்பாள தரிசனம் பண்றதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. கௌரி பூஜைன்னு உண்டு. தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா தேசத்திலையும் உண்டு சம்பிரதாயத்துல. அது மாதிரி அவள் பூஜை பண்ணிட்டு கோவில்ல இருந்து வெளியில வர, வாசல் முழுக்க ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் இருக்க, அந்த வரிசையில பகவான் நிற்க, ததிர்ஷே அச்சுதம் சான்னு பகவானை பார்க்க, பகவானும் அவன் கிட்டக்க வந்து ரதம் சமாரோப்ய சுபர்ண லக்ஷணம் ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவா, பக்கத்துல வந்து அவள் கையை பிடிச்சு தேர்ல எழுதி உட்காத்தி வைக்க, மற்றவர்கள்லாம் சண்டைக்கு வர, பலராம சுவாமி அவர்கள்லாம் விரட்டி அடிச்சுட்டு, ருக்மிணியும் விரட்டி அடிச்சுட்டு, துவாரகை வந்து தூக்கின்னு வந்ததுதான் கல்யாணம் நினைச்சிடக்கூடாது. அது மட்டும் கல்யாணம் இல்லை. பகவானி பீஷ்மக சுதாம் ஏவம் நிச்சித்திய பூமிபாணி புறமானிய விதிவதுன்னு இருக்காங்க. விதிப்படி ஜப ஹோமம் என கல்யாணம்னா 5 இருக்கணும். அது என்ன ஜாதி என்ன சமூகமா இருந்தாலும் இந்தியா முழுக்க உள்ள வேதத்தை நம்புற ஹிந்துக்களுக்கு 5 விஷயம் முக்கியம். வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் பாடி பீடனம். முதல்ல பொண்ணு கேட்கறது, பொண்ணு தரேன் அப்படின்னு சொல்றது, பொண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது, நீர் வார்த்து கொடுக்கறது, பாணி பீடனம் கை பிடிக்கிறது, 7 அடி நடக்கிறது, சப்தபதினு 7 அடி பண்ணுவோம். பத்தில இந்த திருமங்கல்யம் கட்டுறது சம்பிரதாயம்னு பேரு, அது சாஸ்திரம் கிடையாது. அதுக்கு வந்து ஸ்லோகம் தான் மந்திரம். இப்ப நான் சொன்ன எல்லாத்துக்கும் மந்திரம் வேத மந்திரம். ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான்வேது துவே பூஜ்யே விஷ்ணு, இது சப்தபதிக்குள்ள மந்திரம். கிர்ப்ணாமி தே சுப்ரஜா ஸ்வாஜஹஸ்தம் மயா பத்யாஜரதஷ்டரியதாசா, இது வந்து பாணி கிரகணத்துக்குள்ள மந்திரம். அகோர சக்ஷுரபதிக்னியேதி சிவாபதிப்யா, இது பொண்ணை பார்க்கிற மந்திரம். இத்தனை விஷயம் எல்லாத்துக்கும் மந்திரம். இது எல்லாருக்கும் பொது. இந்த விதிப்படி கர்காச்சாரியால வச்சு பகவான் கல்யாணம் பண்ணிக்கிறார். துவாரகையில நீலமேகணீபாகாரம் பாலார்க்க சமான சேலம் நீலம்பராடுஜம் கோபபாலகம் நீலாலகாந்தம் அலுகையே ருக்மிணி கல்யாண கோபாலம் ராதா கல்யாண கோபாலம் துவாரகாபுர மண்டபே द्वादशादित्य सन्निधे भूरि रत्न सिंहासने भूसूरगणे विरासने सुखासीनं विश्वमंगलदायिनं धीरयोगी संसेवनं देवकी वसुदेव सूनुं अलोकये रुक्मिणी कल्याण गोपालम. भगवान ஸ்ரீயப்பதியானா, திருவுக்கும் திருவாய் அப்படின்பா.
பகவானுக்கு பெருமையே மகாலட்சுமியாலதான். மகாலட்சுமி சேரல்லேன்னு வச்சுக்கோங்க. திருவில்லாத்தேர் என்ன தேரே. வெறும் பிரம்மத்தை யார் விரும்புவா? சகுண பிரம்மத்தை தான் விரும்புவா. சக்தி பரிமிதமான பகவானாலதான் சிருஷ்டியாதி காரியங்கள் செய்ய முடியும். சக்தி இல்லைன்னா அர்த்தம் இல்லை. சக்தி மறைஞ்சிருக்கக்கூடியதான நிர்குண பிரம்மமா இருந்தா பிரம்மமேல இருக்க வேண்டியதான். அந்த பிரம்மத்தால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனாலதான் தயா சதகம், ஸ்ரீ ஸ்துதி இத்தியாதி ஸ்தோத்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா எல்லாம் மகாலட்சுமியை பற்றினதே. நூற்றுக்கணக்கான ஸ்லோகம் பண்ணியிருக்கார். லிங்கமாந்த மகாதேசிகர் அப்படிங்கிற மகான் ஆச்சாரியார் பண்ணியிருக்கார். பேசாதவாறே கிடையாது அம்பாளுடைய மகிமையை. ஏன்னா கருணாமிவ ரூபிணி அப்படின்னு மகாலட்சுமியோட வடிவம் என்னன்னா கருணை. ஸ்ரீதேவியோட வடிவம் கருணை, பூதேவியோட வடிவம் பொறுமை. இந்த கருணை பொறுமை அப்படிங்கிறது பகவானுக்கு பிரத்யேக அடையாளம். இந்த கருணையினுடைய இருப்பிடம் ஹிருதயமா இருக்கிறதுனால ஹிருதயஸ்தானத்துல மகாலட்சுமி இருக்காள் அப்படிங்கிறது. இந்த கருணை இருந்தாதான நமக்கு கிருபை பண்ண முடியும். அங்கீகிருதாகில விபூதி ரபௌங்கலீலா மங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹ. விரும்பாத பெருமானுடைய திருமேனி மகாலட்சுமியினுடைய ஸ்பரிசம் பட்ட உடனே அங்கம் ஹரேகே அங்கம் புலகபூஷணமாஸ்ரயந்தி அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. அப்படியே மயிர்கூச்சல் ஏற்பட்டதா மகாலட்சுமி மேல அப்படி தொட்ட உடனே. இந்த மகாலட்சுமியோட பெருமாள் இருக்கிறது எப்படி இருக்குன்னா பாக்கிறதுக்கு தமால விருட்சத்துல வண்டு இருக்கா மாதிரி இருக்குன்னா. தமால விருட்சம் கருப்பா இருக்கும், வண்டு ஸ்வர்ணமா இருக்கும், தங்க கலர்ல இருக்கும். இரண்யவர் நாம் அரணி அப்படின்னு சொல்றோமோ. அம்பாளுடைய வடிவமே தங்க ரேக்கா இருக்கும். அப்படி பிரகாசிக்கக்கூடிய அம்பாள் அபாங்கம்னா பார்வை, அபாங்க லீலாங்கிறார். பார்வையாகிற விளையாட்டு அப்படின்னா நம்ம பெருமாளுடைய ஹிருதயத்துல உட்கார்ந்துட்டு குழந்தையாகிற நம்மளையெல்லாம் ஒரு பார்வை, பெருமாளை ஒரு பார்வை, நம்மளையெல்லாம் ஒரு பார்வை, பெருமாளை ஒரு பார்வை. எதற்காகன்னா கிருபை பண்ணணும், நமக்கு கிருபை பண்ணணும். அந்த காலத்துல எல்லாம் தப்பு பண்ணின பையனை தொலைச்சு விடுவேன்னு அப்பா சொல்லும் போது அம்மா அப்படி பார்ப்பேன். அம்மா தான் போட்டே கொடுத்துருப்பாள். இவன் தப்பு பண்ணினான்னு அம்மா தான் சொல்லியிருப்பான். ஒரு அடி 2 அடி அடிக்கிறவன் தான் பேசாம வந்துட்டு 3ஆவது அடிக்கு அம்மாவே தடுப்பாள். கண்ணை காமிப்பல், கண்டிச்சது போரும் அப்படின்னு. இல்லைன்னா ஏதாவது பண்ணணும். பையன் வந்து கேட்கறான், எனக்கு பேனா வேணும், பேண்ட் வேணும், எத்தையோ கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். உடனே அம்மா கண்ணை காமிப்பல். இதெல்லாம் வந்து ஒரு தாயாருடைய ஒரு கருணைக்கு வெளிப்பாடு. தாயார் மாதிரி கருணையை காமிக்கிறா உலகத்துல யாருமே கிடையாது. யாராவது ஒருத்தர் குழந்தைகளை அடிச்சா அம்மாட்ட போகும். அம்மா அடிச்சா அம்மாட்டே தான் போகும் குழந்தை. இன்னொருத்தட்ட போகாது, அப்பா கூட்டா அப்பாட்ட போகாது. அது மாதிரி தாயார் பெருமானோட இருந்து நமக்கு கிருபை பண்றதுக்கு தான் கல்யாணம்னு பெயர். உலகம் முழுக்க நித்தியஸ்ரீர் நித்தியமங்கலம்னு ஒரு க்ஷேமத்தை ஏற்படுத்தி விவாகம் ஆகாதவாளுடைய வாழ்க்கையில எல்லாம் விவாக தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கல்யாணங்கள்லாம் ஏற்பட்டு கல்யாண மாணவர்களுடைய வாழ்க்கையில நித்திய கல்யாணமா பண்ணி எப்போதும் ஆயுஷ், ஆரோக்கியம், சந்தானம், சம்பத்து உங்களுடைய சகல க்ஷேமங்களையும் கொடுக்கணும். இந்த நம்ம பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் கோவில்ல இந்த உபன்யாசம் பண்ணணும்னு ராஜகோபாலன் மாமா 2023 எங்கிட்ட ஒரு டேட் வாங்கும்போது அது இப்பதான் நிறைவேறி இருக்கிறது. இந்த வருஷம்தான் நிறைவேறி இருக்கு. இங்க வந்து உபன்யாசம் பண்றதுக்கு பெரிய இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். ஒரு 15 வருஷம் முன்னாடி இந்த கோவில்ல வந்து காரணேஸ்வரர் கோவில்ல ஒரு 15 வருஷம் தொடர்ந்தாப்புல பண்ணியிருக்கேன் நான் உபன்யாசம். 99லேருந்து தொடர்ந்தாப்புல வருஷா வருஷம் நம்ம அந்த அவ 2-3 பேர் இருக்கா, அவ தொடர்ந்தாப்புல உபன்யாசம் வைப்பா. இங்க வந்து ஒரு தடவை பண்ணியிருக்கோம். இப்ப நல்ல ரசிகா, நல்ல பக்தா, இது மாதிரி எல்லா ஜனங்களும் கலந்து இருக்கிற இடத்துல போய் பகவத் குணத்தை சொல்லணும்னு தான் ஆசை எனக்கு மனசுல. பெரிய சபையில சொன்னா அந்த வேலையை தான் வந்துட்டு இருப்பார், பார்த்த மூஞ்சியே தான் பார்த்துட்டு இருக்கணும். எனக்கு அதெல்லாம் ருச்சி கிடையாது. யாருக்கு பகவத் குணம் கிடைக்கலையோ, யார் சாமானிய நிலையில இருக்காலோ, யாருக்கெல்லாம் தேவையோ, யார் பக்தாலோ, யார்
அவளுக்கெல்லாம் பொழுது போகாம வரா. அது ஒரு ஃபேஷன். அது ஒரு சவாலை வந்து சொன்னா நான் போய் இந்த சபால கதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்றது பெருமை. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுங்க சொல்றது. இது மாதிரி இடத்துல வந்து சொல்றதுதான் சந்தோஷம். எல்லா ஜனங்களும் எப்படி, அதுவும் காரணேஸ்வரர் கோவில் எல்லாம் சொல்லும்போது எனக்கு தெரியாது. அப்புறம் இந்த பக்கமா நான் எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி, அப்பெல்லாம் நான் சொல்றதெல்லாம் 2000 எல்லாம் எப்படின்னா ஆரம்ப நிலை வாழ்க்கையில ஒரு சமயம் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது காரணேஸ்வரர் கோவில்ல கதை, ராத்திரி கதை எங்க அப்பா இருந்தது கும்பகோணம் தாண்டி ஒரு கிராமத்துல. ராத்திரி கதை சொல்லி முடிச்சுட்டு இங்க வந்து என்ன பஸ் ஏற்றி விடுவார் சைதாப்பேட்டையில. கும்பகோணத்துக்கு பஸ், கும்பகோணத்துக்கு காத்தால 4 மணிக்கு போகும். அங்க 2 வீலர் வச்சிருப்பேன். அதை எடுத்துட்டு எங்க கிராமத்துக்கு போயிட்டு எங்க அப்பாக்குள்ள மருந்து இருந்து இதெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு கிளம்பி 12 மணிக்கு திருப்பி கும்பகோணம் வந்தேன்னா பஸ் பிடிச்சேன்னா 6 மணிக்கு வந்து இங்க இறங்குவேன். இந்த மணின்னு ஒருத்தர் தான் ஏற்பாடு, பைக் மணிலாம் வந்து இறங்கி சந்தியானம் கதையை சொல்லிட்டு திரும்பி போவோம் கும்பகோணம். இது மாதிரி ஒரு வாரம் போயிட்டு வந்திருக்கேன். தினம் கும்பகோணத்திலேருந்து வந்துட்டு கதை சொல்லிட்டு போயிருக்கேன் காரணேஸ்வரர் கோவில். இப்படி வந்த என்ன அந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் வந்து இறங்கினா இந்த பழவுக்காரா, ஆட்டோக்காரா, ரிக்ஷாக்காரா, சாமி நான் தினம் கதைக்கு வரேன் சாமி, எப்பா பழக்கம் விட்டுட்டு வரேன், இல்லை சாமி ரொம்ப நல்லா இருக்கு அப்படிப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நாளைக்கு இங்க எங்கேதான் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கோ வந்தேன். யாரையுமே எனக்கு தெரியாது, ரெனியூ பண்றதுக்கு. ஒரு பியூன் ஓடி வந்தார், உட்காருங்க சாமி உட்காருங்க. என்ன விஷயம்? நான் கதை கேட்கிறேன் காரணேஸ்வரர் கோவில். என்ன உட்காந்து வச்சுட்டு உள்ள போய் கழுத்து வாங்கினது கையில கொடுத்துட்டார். இது மாதிரி எல்லாம் அந்த ஜனங்கள், எனக்கு இந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட போய் என் கதை சேரணும்னு தான் நான் விரும்புறேன். எல்லாருக்கும் பகவத் குணம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம்ங்கிறது. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த கோவில்ல ஏற்பாடு பண்ணது ராஜகோபாலன் மாமா தான் ஆரம்பம். அப்புறம் பாபுஜி எல்லாம் பேசினா கமிட்டிக்காரன் எல்லாருமே ஸ்ரத்தா பக்தியோட இருந்து ஒரு வாரம் ஸ்ரீ ஜெயந்தி மகோத்சவத்துல நமக்கு கோபாலனுடைய சரித்திரத்தை சொல்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. இங்க வந்திருக்கிறார் அத்தனை பேருக்கும் ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமியோட பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாளுடைய பரிபூர்ண கிருபை கிடைச்ச ஆயுசு, ஆரோக்கியம், சந்தானம், சம்பத்து முதலிய சகல க்ஷேமங்களும் ஏற்படணும்னு நானும் பகவான பிரார்த்திச்சுக்கிறேன். குருவாத புரீஷ பஞ்சகாக்கியம் ஸ்துதிரத்னம் படதாம் சுமங்கலம் ஸ்யாத் ஹிருதி சாபி விஷயத் ஹரிஸ்வயம் தூ ரதிநாதாயுத துல்ய தேக காந்தி. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆஞ்சநேய மூர்த்தி கி